காலை வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவை என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யோகேஷ் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். ஏன் காலை வணக்கமே இவ்வளவு டல்லா சொல்றீங்க? இல்ல இப்பதான் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சிருக்கு. காலையில நீங்க வந்து பால் சாப்பிட்டு வரலையா? பால்லாம் குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் குடிச்சு. அதாவது வந்து நீங்க வந்து அங்கிள் ஆகிட்டீங்க அப்படிங்கறது சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. சோ அப்ப பால் சாப்பிட்டா வந்து அங்கிள் அர்த்தமா? ஆஹா, பால் சாப்பிடலன்னா அங்கிள் அர்த்தம் அதெல்லாம் கிடையாதுங்க. சரி சொல்லுங்க, எதுக்கு வந்ததுல இருந்து பால்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருமே இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. சின்ன வயசுல இருந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, காலேஜ் போறதுக்கு முன்னாடி வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா காஃபி தாங்கம்மா, டீ தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நம்ம வளர்ந்துட்டோமா. நைட் தூங்க போறதுக்கு முன்னாலேயும் ஒரு பால். ஆமா, அது வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆனா இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட கலந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தே பால் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு தான் வருது இல்லையா? ஆனா இன்னைக்கு அந்த பால்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றுதல் எல்லாம் வந்திருக்கு, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எக்கச்சக்கமான புதுமையான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க. அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு மில்க் டே. ஓ, அதுதான் பால்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நமக்கு தெரிஞ்சாலும் அரைத்து பால், பொருட்பால் அது மாதிரி தான் இருந்தது. ஜி, திருக்குறள் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னால இருந்தது. நீங்க பால்னா அந்த பால் நினைச்சிட்டேன். ஓகே, நம்ம வந்து இந்த பால் பத்தி தான் வந்து பேச போறோம். அது மட்டும் இல்லாம வந்து பால் சம்பந்தமா உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கெஸ்ட் வர போறாங்க, நிறைய விஷயத்த வந்து அவர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாம ப்ரிப்பேர்டா இருக்கணும் இல்லையா? சோ உடலும் உலமும் பகுதியில ஒரு முத்திரையை பார்க்கலாம். கண்டிப்பா. புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம்தோறும் பலவிதமான முதிரைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது குபேர முதிரை என்ற ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை அறியக்கூடிய ஒரு முதிரை. இந்த முதிரையின் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் நாம் தீர்த்து கொள்ளலாம், மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். குபேர முதிரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னேற்றில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், உள்நாக்கு வீக்கம், அதே போல் கண்ணுக்கு கீழ் ஏற்படக்கூடிய வீக்கம், முகத்தில் ஏற்படக்கூடிய வீக்கம், அப்புறம் வந்து மனம் ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு விருப்பம் நமக்கு இருக்கும், அது நிறைவேறணும் அப்படின்னா இந்த முதிரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த முதிரைக்கு பெயர் குபேர முதிரை. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரலில் இப்படி வச்சு இந்த கடைசி 2 விரல் இப்படி உள்ளங்கையில் இப்படி வச்சுட்டு முன்னாடி இந்த 2 விரல்களை மட்டும் இப்படி தொட்டுக்கணும். அதாவது நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் அப்படி பெருவிரல் நுனியில் அப்படி தொட்டுக்கணும். இதை 2 கைகளிலும் செய்ய வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் அப்படி உள்ளங்கையில் தொட்டு, நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியில் அப்படி பிடிச்சி ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். நுனியில் வந்து அப்படி லேசாக தொட்டால் போதும். 2 கைகளிலும் இந்த முதிரை செய்ய வேண்டும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் ஒரே தடவை செய்யலாம். தேவைக்கேற்ப 2-3 தடவை செய்து கொள்ளலாம். இந்த முதிரைக்கு பெயர் குபேர முதிரை அப்படின்னு பேர். முதிரைகளில் வந்து நமக்கு ஒவ்வொரு விரல்கள்லேயும் 3 கோடுகள் இருக்கும். உடல், மனம், ஆத்மா என்று சொல்லக்கூடிய நிலைகளில் வேலை செய்யக்கூடிய முதிரைகள் இருக்கிறது. இந்த குபேர முதிரையானது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பல பலன்களை தரக்கூடியது. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா இந்த முதிரைகளை வந்து காலையில் அதிகாலை நேரத்தில் செய்ய வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த முதிரை செய்வதன் மூலமாக நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து வசியத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் நமக்கு உடல் ரீதியாக தேவைகளை தீர்த்து கொள்வதற்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த முதிரை செய்யலாம். இப்போ குபேர முதிரையை வந்து முக்கியமாக நம்ம எதற்காக செய்யலாம் அப்படின்னா, முன் நெற்றியில் நீர் கோர்த்தல், மூக்கில் வந்து அப்படியே நீர் ஒரு மாதிரி ஒழுகிட்டு இருக்கிறது, அதே போல் சைனஸ் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய இந்த கண்ணுக்கு கீழே வீக்கம், பிடரியில் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். முதிரைகள் எப்போவுமே நல்ல பலன்களை மட்டுமே தரக்கூடியது. அதனால் பயப்படாமல் நீங்கள் செய்யலாம். முதிரைகளை செய்யும் பொழுது நின்று கொண்டு செய்யக்கூடாது, நடந்து கொண்டு செய்யக்கூடாது. உட்கார்ந்துட்டுருக்கலாம் அல்லது படுத்துட்ருக்கலாம். பயணத்தின் போது கூட நீங்கள் இந்த முதிரைகளை செய்யலாம். முதிரைகளை செய்யும் பொழுது எதற்காக செய்கிறோம் அப்படின்ற ஒரு கவனம் மட்டும் இருந்தால் போதும். மீதி வேலைகளை அந்த முதிரை தானாக பார்த்து கொள்ளும். இப்போ இந்த குபேர முதிரை செய்வதன் மூலமாக முன்னெற்றியில் ஏற்படக்கூடிய நீரேற்றம், உள்நாக்கு வீக்கம், கண்ணுக்கு கீழ் ஏற்படக்கூடிய வீக்கம், கழுத்தில் வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். தினமும் பல முதிரைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முதிரைகளின் மூலமாக நாம் முழுமையான நலமான வாழ்வை பெற வேண்டும். அதற்காகவே விரல்களே மருத்துவர் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முத்திரையை பார்த்தோம்ல. இப்போ யோகா வந்து இப்போ செய்யணும்னா நமக்கு வீட்டில் இடம் வேணும், படுத்து நீட்டி நிமிந்து ஏதோ பண்ணணும். பட் முத்திரைனா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இப்படி உட்காந்துருக்கல கூட முத்திரை பண்ணலாமா? அதுவே ஒரு யோகாக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது நீங்க ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு முத்திரையை வந்து கரெக்டா பண்ணி காமிங்க, நான் என் பேரையே மாத்திக்கிறேன். ரொம்ப கஷ்டம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாபா முத்திரை ஒண்ணுதாங்க. அது ரொம்ப ஈஸியா இப்படி வந்து செஞ்சிடலாம். ஆனா உண்மையா இந்த முத்திரைகள்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது தான் வந்து தெரியுது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எஃபெக்டிவாவும் இருக்கு. இல்ல ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா கண்டிப்பா. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல இனியாவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க யோகேஷ் சௌமியா கூட. இப்போ அடுத்து வந்து நம்ம நூலகம் பகுதியில் வந்து ஒரு நல்ல புத்தகம் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்களுக்கு காலேஜ் போறதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி போனீங்களா? நீங்க அதெல்லாம் முடிச்சு ரொம்ப காலங்களாச்சு. முடிஞ்சது ஓகே பாஸ். நீங்க வந்து என்ஜாய் பண்ணி போறீங்களா? ரொம்ப கட்டடிக்கிறதுக்கு தானே காலேஜுக்கே போனோம். அதுதான். ஆக நீங்க கட்டடிக்க தான் வந்து காலேஜ் போறீங்க. அட்டெண்டன்ஸ்லாம் ரொம்ப லாக் ஆகி ரொம்ப அவஸ்தைலாம் பட்டப்பா. கிரேட். கட்டடிச்சிட்டு எங்க போவீங்க நீங்க? கட்டடிச்சிட்டு எங்க புது படம் வந்தா ஃபர்ஸ்ட் ஷோ. ஓகே. ஆனா வந்து நான் சொல்ல போறவர் பாத்தீங்கன்னா வந்து கட்டடிச்சிட்டு லைப்ரரிக்கு வந்து போறார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் இவர். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரே பிராட்பரி. இவர் வந்து ஒரு பிரபலமான அமெரிக்கா எழுத்தாளர். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கார். இவரோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் வந்து லைப்ரரிக்கு தான் வந்து இவர் வந்து போவாராம். ஸோ அங்கே போயிட்டு வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படிப்பாராம். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் காலேஜுக்கு போகிறத விட வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் காலேஜ் போகிறத விட இதுக்கு வந்து இந்த மாதிரி லைப்ரரிக்கு வந்து நிறைய போயிருக்கேன். ஸோ ஒரு 10 வருஷத்தில் இவர் போன லைப்ரரியில் இருக்க எல்லா புத்தகத்தையும் வந்து படிச்சு முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த 10 வருஷத்துல அவர் நிறைய கதைகளும் வந்து எழுதியிருக்காராம். இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸான நாவல். அச்சச்சோ, நாவலுக்கும் நமக்கும் 450 கிலோமீட்டர் தூரம்பா. நாவல்லாம் படிச்சிருக்கீங்களா நீங்க? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து படிப்பேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பெரிய பொறுமை வேணும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நல்ல பழக்கம் தானே. அவ்வளோ நல்ல புலவையா நீங்க? சரி, ஓகே. இப்போ இந்த நாவலை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? இந்த நாவல் பற்றி எனக்கு பெருசாக தகவல் தெரியாது. ஆனால் வந்து படித்த புத்தகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். அனைத்து வாசகர்களும் வாசிக்க வேண்டிய புத்தகம் மாவோ குறித்தது. அந்த மாவோ குறித்த படைப்புகளில் போர் குறித்து, வறுமை குறித்து, சமாதானம் குறித்து, சோசலிசம் குறித்து, இப்படி பல்வேறு பொருள்களில் இந்த உலகில் உள்ள அனைத்து பொருள்கள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். நாம் அதில் அவருடைய தலையாய முதன்மை படைப்பான முரண்பாடு பற்றி நாம் மிகவும் அறிந்து கொள்வது தேவையானது. குறிப்பாக இன்றைய தமிழ் சமூகம் பல்வேறு முரண்பாடுகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அந்த முரண்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் அவற்றை தீர்ப்பதற்கும் நமக்கு மாவோவுடைய முரண்பாடு பற்றி என்ற நூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர் இந்த முரண்பாடு பற்றிய நூலில் 6 தலைப்புகளில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். 2 விதமான உலக கண்ணோட்டங்கள், முரண்பாட்டின் பொது சாராம்சம், முரண்பாட்டின் குறித்த தன்மை, முரண்பாட்டின் முதன்மை கூறு, முதன்மை கூறின் முதன்மை அம்சம், முரண்பாட்டின் பகைத்தன்மை, பகையின் இடம், இப்படி 6 தலைப்புகளாக அவர் இந்த நூலில் முரண்பாடு குறித்து பேசியிருக்கிறார். ஒன்று, இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற கருத்தை முன்வைப்பது. 2வது, இந்த உலகம் நிலையானதாக, மாற்றமடையாததாக, எந்தவித மாற்றமும் மற்ற நிலையான பொருளாக காண்பிப்பது. இந்த 2 கருத்து நிலைகளுக்கிடையே பலாயிரம் வருடங்களாக 2 கருத்து நிலைகள் நிலவி கொண்டிருந்தாலும் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது, புத்துலகமாக மாறுகிறது என்ற கருத்து நிலையை சேர்ந்தவர் தான் தோழர் மாவோ. அந்த கருத்து போராட்டத்திற்கு, அந்த கருத்துடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிப்பாக தான் அவர் இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். இந்த 2 கருத்துகளுக்கு இடையிலான போராட்டம்தான் இதுவரை மனித குலத்தில் நடந்த சிந்தனைக்கான போராட்டமாக நிலவி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் மாறும் என்பதுதான் மாவோவுடைய கருத்து. அதை தான் அவர் இதில் பதிவு செய்கிறார். அதற்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான, அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தான் இவர் இந்த நூலிலே தெளிவுபடுத்துகிறார். அவருடைய அடுத்த பகுதியில் இந்த முரண்பாட்டை குறிப்பாக எப்படி புரிந்து கொள்வது, உலகம் முழுவதும் முரண்பாடுகளால் நிரம்பி வருகிறது என்றாலும் ஒரு சிக்கலை குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முரண்பாட்டுடைய குறித்த தன்மையை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்று மாவோ
விளக்குகிறார். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை அதனுடைய குறிப்பான வேறுபாடுகளில் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். பாலுக்கும் தயிருக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டில் தான் இருவேறு பொருள்களுக்கு இருக்கக்கூடிய குணாம்சங்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக அவர் ஒரு பொருளுடைய குறித்த தன்மையில் தான் அந்த பொருளுடைய சாராம்சம் அடங்கி இருக்கிறது என்பதை தான் குறித்த தன்மை என்ற பொருளில் அவர் விளக்குகிறார். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே ஒரு 30 வயது வரைக்கும் இளமை என்ற காலநிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அதுவே 30லிருந்து மேற்கொண்ட வயதுகளுக்கு செல்லும் பொழுது அவருடைய எதிர் திசையிலான பண்புகள் தான் அந்த கூறுகளை தீர்மானிக்கிறது. இதில் எந்த கூறு முதன்மையாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் தற்பொழுது தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தான் அவர் இந்த முதன்மை அம்சம் என்கின்ற பகுதியில் அவர் விளக்குகிறார். இந்த முதன்மை அம்சம் என்பதற்கு பதில் முரண்பாட்டுடைய இயக்கம் என்ற அடுத்த பகுதியில் இவை ஒன்றுக்கொன்று மறுக்கக்கூடிய இருவேறு பொருள்களாக இருந்தாலும் அவை ஒரே இடத்தில் நிலவக்கூடியதாக வாழக்கூடியதாக இருக்கிறது என்பதை தான் அவர் விளக்குகிறார். இந்த முரண்பாடு குறித்த அவருடைய படைப்பு என்பது இன்றைய உலகின் சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கும் அதை தீர்ப்பதற்கும் நமக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த முரண்பாடு பற்றி என்ற நூலை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக வெறும் சமூக அரசியல் விடுதலைக்கான பயணத்திற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்வுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் அவருக்கிடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை புரிந்து கொள்வதற்கும் தீர்ப்பதற்கும் உதவி பெறும். இந்த முரண்பாடு குறித்த இந்த நூலை விடியல் பதிப்பகமும் அலைகள் பதிப்பகமும் இணைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த முரண்பாடு குறித்த மாவோவுடைய நூலை அனைத்து தமிழ் வாசகர்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல்ல? ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். வந்து புத்தகம் படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமோ அதே மாதிரி தெரிஞ்சுக்கிறதும் வந்து மற்றவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் நல்ல விஷயம் தான் இல்லையா? அப்படி வந்து நம்ம என்ன மாதிரி சோம்பேறிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ உங்களை மாதிரி அறிவாளிங்க சொல்கிறத நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோம். என்னையே நீங்கள் அறிவாளி அப்படின்ட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வர போகிற நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இப்போ கூட புக் ஃபேர்லாம் நடந்துட்டு இருக்குல்ல? புக் ஃபேர் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகம் படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே இருப்பாங்க. அண்ட் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேர்களும் வந்து அங்கே போகலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து நிறைய விஷயத்த பேசலாம். புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதியகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து அடுத்து வந்து உள்ளுவதெல்லாம் பகுதியில் இறையன்பு சார் வந்து பேச போகிறார். அவர் எதை பற்றி பேச போகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது. அவரோட இயல்பான தமிழில் நிறைய விஷயங்கள் பேசுவார். அதாவது தன்னம்பிக்கை வேணும்னா அவரோட பேச்சை கேட்டாவே போதும், நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட். அப்போ உங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி வேணும். அவர்கிட்ட பேச்சை கேட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை, உண்மையாக வந்து இன்னைக்கு அவர் பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். உதவி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறவங்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க, அந்த உதவியை வாங்கிக்கிறவங்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இது வந்து மனுஷங்களுக்காக வந்து சொல்றது. நான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்னா வந்து எனக்கும் சந்தோஷம் இருக்கும், உங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். ஆனால் மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பறவைகளாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பாரபட்சமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவியை வந்து செய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு, இந்த மாடுனால நம்மளுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது. நீங்களே வந்து யோசிச்சு பார்த்துருக்கீங்க அதை பற்றி? கண்டிப்பாக. அதோட ரத்தத்தை உருக்கி நமக்கு பாலாக கொடுக்குது. கண்டிப்பாக. ஆனால் வகையில் உதவி தானே? ஆமாம். ஆனால் வந்து எந்த கைமாருமே வந்து எதிர்பார்க்காம வந்து அந்த உதவியை வந்து செய்யுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த டாபிக் பற்றி தான் எனக்கு வந்து அவர் பேச போகிறாரு. ஸோ இப்போ வந்து இறையன்பு சாரோட இயல்பான தமிழில் வர சொற்பொழிவை நம்ம கேட்கலாம். நாம் நிறைய பூச்சிகளை பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு பூச்சியுமே இந்த இயற்கையினுடைய சமத்தன்மையில் எதையோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நிறைய லைட் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு லைட்டை ஆஃப் பண்ணால் அதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நான் நினைக்கலாம். ஆனால் இந்த ஷோவை நடத்துகிறவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு லைட்டை ஆஃப் பண்ணாலே முகத்தில் ஷேடு விழுவோம் அப்படின்னு சொல்லி. இப்படியே ஒவ்வொரு லைட்டாக அணைச்சிக்கிட்டே போனால் அப்புறம் இருட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். என் முகமும் தெரியாது, என் குரலும் கேட்காது. அப்போ இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஒளியை வந்து வழங்கிக்கிட்டே இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று அணைச்சிட்டு போனோம்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மை அல்ல. இந்த ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது மாதிரி இந்த பூச்சிகள் சின்னதாக இருக்கே அப்படிங்கிறதுனால அதனுடைய மகத்துவம் குறையிறதில்லை. அது ஏதோ இந்த இயற்கையினுடைய சமத்தன்மையை ஒரு வகையில் நிலைநிறுத்திக்கிட்டே தான் இருக்குது. நாம் வந்து
செடிகளுக்கு மருந்து தெளிக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா செடிகளுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நன்மை பயக்கக்கூடிய தேனீ, வண்டுகள், அந்த பூச்சிகளை சாப்பிடக்கூடிய சில பூச்சிகள், அவற்றையும் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போய் அமர்ந்திருந்த போது திடீர்னு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி ஒரு 50-60 மின்மினி பூச்சி அப்படியே பறந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு அழகாக இருந்தது. அது அப்படியே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி அது அங்கேயும் இங்கேயும் பறந்தபோது பார்த்திங்கன்னா இயற்கை வந்து எவ்வளவு அழகாக ஒளியோடு கண்ணாமூச்சி ஆடுகிறது அப்படின்னு நான் நினச்சேன். அவ்வளவு அழகான காட்சி. நகரத்தில் நம்ம மின்மினி பூச்சி அதிகமாக பார்க்க முடியறதில்ல. கிராமத்துக்கு போனீங்கன்னா, அதுவும் மின்சாரம் இல்லாமல் ஒரு ஒரு தருணத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா வானத்தில் அந்த மின்மினி பூச்சிகள் நடத்தக்கூடிய அந்த விளையாட்டு இருக்குது பாருங்கள், அற்புதமான ஒரு விளையாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு மின்மினி பூச்சியில் ஒரு ஆசை வந்தது. இதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் மின்மினி பூச்சியில் நிறைய ஆராய்ச்சி பண்ண ஒரு அம்மையார் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மின்மினி பூச்சியில் மட்டுமே 2000 வெரைட்டி இருக்குங்கிறாங்க. நாம் என்னென்ன மின்மினி பூச்சினா ஒன்று நினைக்கிறோம், அதில் 2000 வெரைட்டி இருக்குது. இந்த மின்மினி பூச்சியெல்லாம் வண்டு இனத்தை சார்ந்தது. உலகத்திலே அதிகமான பூச்சிகள் இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா வண்டு இனம் தான். அதுக்கு பேர் கோலியோப்டிரான்னு பேர். இந்த பேரெல்லாம் லாட்டின் நேம். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இந்த ஃபயர் ஃப்ளை பார்த்திங்கன்னா அது ஒரு கெமிக்கலை உற்பத்தி பண்ணுது. அதனுடைய உடம்பில் கடைசி பகுதியில் ஒரு கெமிக்கலை உற்பத்தி பண்ணுது. அந்த கெமிக்கல் காற்றில் பட்டு ஆக்சிடைஸ் ஆகும்போது தான் அந்த வெளிச்சம் வருது. அப்படி ஒரு ஃபயர் ஃப்ளை பறக்கும்போது எதுக்காக இந்த வெளிச்சத்தை ஏற்படுத்துதுன்னா, ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு சமிஞ்சை கொடுக்குது. அப்போ அதே இனத்தை சார்ந்த இன்னொரு பெண் அதை பார்த்துட்டு இரண்டும் கலப்பதற்காகத்தான் இந்த சமிஞ்சை. அது அந்த லைட்டை யூஸ் பண்ணி பெண்களை அட்ராக்ட் பண்ணுது, பெண் பூச்சியை அட்ராக்ட் பண்ணுது. அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது இந்த பெண் எப்படி அட்ராக்ட் ஆகுது? முதல்ல தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒரு ஆர்கானிசம் நினைக்கும். இந்த பூச்சி இந்த லைட்டை இப்படி ப்ரொடியூஸ் பண்ணோடனே அது கொத்தி தின்னலான்னு வரக்கூடிய இரவு பறவைகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இந்த வெளிச்சத்தை பார்த்தோன்னே அப்படி பயந்து ஒரு நிமிஷம் நிற்கும் போது அது பறந்து போயிடும். இப்போ பல்லி எப்படி வாழை உதிர்க்குது, பல்லி என்ன பண்ணுதுன்னா ஏதாவது பிடிக்க வரும்போது வாழை உதுக்கும். அந்த வாழை துடிக்கிறத பார்த்தோடனே ஒரு நிமிஷம் அந்த பிடிக்க வந்தது இப்படி யோசிக்கும் போது அது தப்பிச்சு ஓடிடும். அது மாதிரி இந்த வெளிச்சத்தை பார்த்து ஒரு நிமிஷம் அதை கொத்தி தின்னலான்னு வந்த அந்த ஆர்கானிசம் அது பறவையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம், அதை அப்படி திகைக்கும் போது இது தப்பிச்சு ஓடிடும். இப்போ ஆண் பூச்சி அதிக நேரம், எந்த ஆண் பூச்சி அதிக நேரம் வெளிச்சத்தை உற்பத்தி செய்தோ அதை தான் அந்த பெண் பூச்சி அக்செப்ட் பண்ணுதான். அப்படி தான் இதனுடைய இந்த கூடுதல் நடந்து அந்த இனம் விருத்தி அடையுது. ஒரு மின்மினி பூச்சியில் எவ்வளோ தகவல் பாருங்கள். இது மாதிரி இயற்கையில் நிறைய தகவல்கள். ஒரு சிலந்தின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எவ்வளவோ தகவல். ஒரு சிலந்தினா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அது 7 விதமான சில்கை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 சிலந்திகள் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு பூச்சி, ஒவ்வொரு பறவை எடுத்தாலும் அதில் ஆயிரக்கணக்கான தகவல்கள் இருக்குது. அதில் 25 வருஷம் 30 வருஷம் ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி சிலதை கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த இயற்கை இவ்வளவு அழகாக இருக்குது. ஆனால் நாம் எதையாவது ஒன்று இயற்கையில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி செஞ்சால் அது என்ன பண்ணுன்னா இயற்கையினுடைய சமத்தன்மையை கெடுத்துரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா மின்மினி பூச்சிகள் இல்லாத உலகம். அப்போ மின்மினி பூச்சிகள் இல்லாத உலகம்னா என்ன? ஒளி இல்லாத உலகம். அதே மாதிரி பறவைகள் 10,000 விதமான பறவைகள் இருக்குது. இந்த பறவைகள் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? காலையில் நம்ம கேட்கிற அந்த இனிமையான பாடல்கள் இல்லாத ஒரு உலகம். அதனால் இயற்கை எல்லாவற்றையும் உரிய விதத்தில் படைத்து காத்து வருகிறது. நம்மால் முடிந்ததெல்லாம் அதை சேதப்படுத்தாமல் இருப்பது தான். ஏனென்றால் நம்மால் செய்ய முடியாது, சேதப்படுத்தாமலாவது இருக்கலாம். ஆக்க முடியாவது அழிக்காமலாவது இருக்கலாம். உண்டாக்க முடியாது, ஊறு விளைவிக்காமலாவது இருக்கலாம். நன்றி, வணக்கம்.
சௌமியா, எல்லா உயிரினங்களுமே பார்த்தீங்கன்னா அது வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம மனுஷங்கள் மட்டும்தான் இன்னும் வேணும்னு பேராசையோடு அலைஞ்சிட்டு இருக்கோம்ல. இதைத்தான் மகாத்மா காந்தி ரொம்ப அழகாக சொன்னார். நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் பேராசைக்கு கொடுக்கறதுக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இயற்கைக்கு வந்து நம்மளுடைய பேராசைக்கு கொடுக்கறதுக்கு தான் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக வந்து அப்போவே வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் தாட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து இருந்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வந்து கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் ஏற்பட்டது வந்து எல்லா துறையிலுமே நடந்திருக்கு. அதே மாதிரி பால் இந்த விஷயத்துல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் அவர்கிட்ட தொடர்ந்து பேசலாம். புதியகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியகம் FM ஸ்டேஷனில் இனியவா என்று கேட்டுட்ருக்கீங்க. லொக்கேஷன் சௌமியா கூட நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த மாதிரி வந்து மில்க் டே, பால் தினம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ வந்து பால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டு வந்த ஒரு பொருள். ஆனால் அதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் வந்து தெரிஞ்சுக்காதது இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்து விளக்கி சொல்கிறதுக்காக வேறு ஆர்கானிக்ஸ்லேருந்து ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பாலுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த ஆர்கானிக் ஸ்டோர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ முதல்ல காய்கறியில் ஆரம்பித்தோம், அப்புறம் மெதுவாக அரிசி இதெல்லாம் வந்தது. அப்புறம் நிறைய மக்கள் வர பால் பற்றி நியூஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் பால் கொடுக்குறீங்களா, பால் வைக்கிறீங்களா, ஆர்கானிக்காக பால் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பித்தது தான் நாங்கள் ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபார்ம், உத்திரமேரூர் கிராமம் பக்கத்தில் ஒரு ஃபார்மில் நாங்கள் பால் வாங்குகிறோம். ஸோ அவங்கள போய் பார்த்து அவங்க ஃபார்ம் எப்படி பால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கி விற்க ஆரம்பிச்சப்பறம் நல்ல வரவேற்பு வந்தது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற அந்த பால் வந்து என்ன இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு சொன்னீங்களா சார். ஸோ எந்த பேசிஸில் வந்து சூஸ் பண்ணுறீங்க? இல்லை, அவங்க இயற்கை மாடு பேசிக்கலி முக்கால்வாசி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஷெட்டில் இருக்கும். இது நேச்சுரலாக கிரேஸ் பண்ண விட்றாங்களா, வெளியில் கிரேஸ் பண்ண விடுவாங்க, அப்புறம் நைட்டு மட்டும் அது ஷெட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு எதுவும் பால் நிறைய சுரக்கணும் அப்படின்றதுக்காக ஊசி போட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்புறம் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னும்போது ஆங்கில வைத்தியம் பார்க்க மாட்டாங்க, நாட்டு வைத்தியம் பார்ப்பாங்க. ஸோ ஹெர்பலாகவே அதை எப்படி க்யூர் பண்ணுறது, அப்புறம் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் மெயினாக பார்க்குறது. ஸோ அப்படி பண்ணும்போது நேச்சுரலாக இருக்கும், பாலோட குவாலிட்டி பெட்டராக இருக்கும். அப்படி டைரெக்டாக கறந்து அதை பாஸ்டரைசேஷன், ஹோமோஜனைசேஷன் 2 ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே மாட்டு கறந்த பால் அப்படியே பேக்கெட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து ஒரு ஒன் லைனில் வந்து சொல்லணும்னா நம்ம ஆதி காலத்தில் வந்து எந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தோமோ அது வந்து இப்போ திருப்பி வந்து சர்க்கிள் முடிஞ்சு திருப்பி வருதுன்னு சொல்லலாம் இல்லையா சார். அப்புறமா பால்னாவே இப்போ பார்த்தீங்கன்னா கலப்படம் தான் சொல்லுவாங்க. இப்போ பாலில் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, அதை வந்து திக்னஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக யூரியாலாம் மிக்ஸ் பண்ணுறதா ஏதோ சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? அது யூரியா அப்படின்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. பட் ஆனால் பாலில் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு நியூஸில் வந்து என்னென்னா 1 கிலோ கெமிக்கல், ஐ மீன் யூரியாவும் ஒரு கெமிக்கல் தான், பட் ஒரு கெமிக்கல் 1 கிலோ 250 ரூபா வாங்கி கிட்டத்தட்ட நீங்கள் 40 லிட்டர் தண்ணியில் கலந்தீங்கன்னா அப்படியே பால் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு நம்மளுக்கு. ஸோ கெமிக்கல் கலக்கிறதுன்றது வந்து இப்போது ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயம், பட் எனக்கு ஃபேக்டாக தெரியாது. ஓகே. ஸோ இந்த நம்ம பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பேசும்போது வந்து இந்த பேக்கெட் பால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இப்போ ஏதோ ஒரு அதோட சிறு மேன்ஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணி எழுதுறாங்க இல்லையா. பேக்கெட் பாலால் எக்கச்சக்கமான தீமையெல்லாம் வருது. நீங்கள் அந்த மாதிரி நியூஸ்லாம் படிச்சிருக்கீங்க? ஆமாம் சௌமியா, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பால்கார் வருவார், வந்து பெல் அடிப்பார், அவர்கிட்டேருந்து வந்து பைப்பில் அப்படியே திருகுவார், பால் பிடிச்சிட்டு தான் நாங்கள் இருக்கோம். பட் சென்னை இது மாதிரி சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பால் பாக்கெட் அப்படிங்கிறது, ஏன் இன்னும் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பால் பாக்கெட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ பால் பாக்கெட் தான் நமக்கு தலையெழுத்தா? இல்லை, அவங்க பால் பாக்கெட் மீன் பண்ணுறது வந்து 2 நீங்கள் சொன்ன மாதிரி கறந்த பால் அப்படியே வாங்கி காய்ச்சி குடிக்கிறது. அந்த ஃபெசிலிட்டி இப்போ நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. ஏன்னா இப்போ சென்னையில் அடுக்குமாடி கட்டடம் வந்துருச்சு முக்கால்வாசி இடத்துல. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட ஒரு கண்ணும் கொடுப்பாங்க. ஸோ கரெக்டாக ஒரு வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அது மாடு அதுலேயே அப்படியே கறந்து குழந்தைக்கு கொடுப்பாங்க, தாயும் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்து. பட் இப்போ யாராலையும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மாடு வச்சுக்க மனுஷன் இருக்கிறதுக்கே சென்னையில் இடம் இல்லை, காஸ்ட்லியாக இருக்குன்னும் போது மாடு வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு பட்சத்தில் பேக்கெட் பால்ன்றது அவசியம் ஆயிடுச்சு. அந்த பேக்கெட் பாலை எப்படி ஹெல்த்தியாக குடிக்கலாம், அதில் எங்கேருந்து பால் வருது, நம்ம மாறினதே பார்த்திங்கன்னா A1 A2ன்னு ஒரு 2 கான்செப்ட் இருக்குது பாலில். ஸோ பால் நாட்டு மாடும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜெர்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி இருக்குது, யூரோப்பியன் வெரைட்டி இருக்குது. அது மிக்ஸ் ஆனதுனால வந்த ப்ராப்ளம் தான் இப்போது நம்ம ரொம்ப ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த பேக்கெட் பால்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆதியில் வந்து ஈவன் ஆவின் கூட பார்த்தீங்கன்னா பாட்டிலில் தான் வந்து இந்த பால்லாம் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்கெட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேக்கெட் பால்னால் வந்து என்னென்ன தீமைகள்லாம் இருக்குன்னு சொல்ல முடியுமா?
அகைன் ஐ மீன் லாஸ்ட் சொன்ன மாதிரி தான் பேக்கெட்டுன்றது ப்ராப்ளம் இல்லை. இப்போ கிளாஸ்ன்றது முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அப்போ ஃபீஸிபிளாக இருந்து இப்போ ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலி ஒரு வீட்லேயும் நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளாஸ் வந்து இப்போதைக்கு சென்னையில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. கிளாஸில் டெய்லி காலைல வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணி பால் பண்ணுறவங்க. பட் அது ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே எடுத்துகிட்டு போனோம், அதை கேரி பண்ணும்போது பிரேக்கேஜ் நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பாட்டில் இப்போ பண்ணுறதில்ல. அது இல்லாமல் காஸ்ட்டும் அதில் ஜாஸ்தி. முதல்ல வந்து ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணிட்டு இருந்து இப்போ யாரும் ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எங்கள் கடைக்கு வர்றவங்க ஆர்கானிக்காக பால் கேட்குறவங்க வந்து ரொம்ப ஃபாரவே பிளேசஸ்லேருந்துலாம் வராங்க. ஸோ அவங்க பல்காக ஒரு 5-6 பேக்கெட் வாங்கிட்டு போய்டும். அவங்களால பாட்டில் வாங்கிட்டு போனால் அதை எடுத்துக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கணும், உடையாமல் இருக்கணும், அப்புறம் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா பாட்டிலோட காஸ்ட்டே உங்களுக்கு பால் காஸ்ட்டோட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இப்போ பேக்கெட் வந்தது. பேக்கெட்டில் ஆக்சுவலி அந்த பிளாஸ்டிக்கில் ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் லாங் அது ஃபுட் கிரேட் அக்செப்டபுளாக இருந்தால் பிளாஸ்டிக்கில் ப்ராப்ளம் இல்லை. பட் உள்ளே இருக்கிற பாலில் தான் நம்ம கலப்படம் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து நாட்டு மாடுகள் தான் நாங்களாம் கேள்விப்படுவோம். நீங்கள் இப்போ எதுவும் சொன்னீங்க ஜெர்சி மாடு அதெல்லாம் வந்துருச்சு. இந்த கலப்பினம் எப்படி சார் வந்தது? இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கியமாக 1970 எப்படி நம்ம நெல்லுக்கு வந்து க்ரீன் ரெவல்யூஷன் இருந்ததோ அதே மாதிரி 1970 பாலில் நம்ம தான் ஒரு மெயினாக இருக்கணும் வேர்ல்ட்லேயே அப்படின்னு சொல்லிட்டு 1970 ஒயிட் ஃப்ளட் அப்படின்னு ஒரு இது கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா யூரோப்பில் நம்ம பால் நாட்டு மாட்டு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பால் கம்மியாக தான் சுரக்கும், ஒரு 4-6 லிட்டர் ஆவரேஜாக சுரக்கும். பட் வெளியூரில் இருக்கிற ஜெர்சி அண்ட் ஹோல்ஸ்டெயின் 2 வெரைட்டி இருக்குது, யூரோப்பியன் வெரைட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 லிட்டர் கொடுக்கும் கறக்கும்போது. ஸோ சரி ஓகே நம்மளது பால் கம்மியாக இருக்குது, பாலில் நம்ம ப்ரிடாமினண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக 1970 அந்த வெரைட்டி கொண்டு வந்து நாட்டு மாட்டையும் அதையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து அவங்களோட தொலைநோக்கு பார்வையில் எல்லா மாட்டையும் அவங்க தெரியாமல் நாட்டு மாட்டில் எதெல்லாம் கம்மியாக கொடுக்குதோ, பால் கம்மியாக சுரக்குதோ அதை மட்டும் அட்லீஸ்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பட் இருக்கிற எல்லா நாட்டு மாடியுமே கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 37 வெரைட்டியான நாட்டு கிர், தார்பார்க்கர் அந்த மாதிரி ஒரு 37 வெரைட்டியான நாட்டு மாடுகள் இருக்குது. அவங்க எல்லா நாட்டு மாடியுமே கிராஸ் பிரெட் பண்ணி அதிக பால் சுரக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணதுனால வந்து ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இயற்கை முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து விடுவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன ரிசர்ச்ஸ்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ், இது வந்து இந்த மாதிரி இருக்கிறதால வந்து நம்மளுக்கு தீமை வருது, நம்ம சாப்பிட்ற அரிசியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, காய்கறியில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கலப்பிடம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கணும், பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னாலலாம் வந்து நிறைய தீமை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா. ஆனால் நீங்கள் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பால் வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அந்த டிபேட் போயிட்டு இது முதல்ல பாலா, எங்களுக்கு அது ஒரு பெரிய டவுட் அப்படின்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேட்க உண்மையா இது வந்து பால் தானா இல்லை வந்து வேற ஏதாவது வந்து செய்யறாங்களான்ற டவுட்டே இப்போ மக்கள் மத்தியில் நிறைய வந்துச்சு. பாலா இல்லை பச்சை தண்ணீரா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து. ஆமாம், ஸோ எங்கள் டவுட் நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். இல்லை அகைன் அதை கலப்படம்ன்றது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. பட் எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம குடிக்கிறது பால் தான், பட் சில பாலில் கலப்படம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெரிய பிராண்ட் நேம் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். பட் அவங்க பால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ஃபெசிலிட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற ஒரு பெரிய பெரிய டேங்க்கில். பட் அந்த டேங்க்கில் அந்த பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக கலப்படம் பண்ணதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 10 இயர்ஸாக கலப்படம் பண்ணியும் மக்கள் அதை குடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அவர் என்ன ஆகலைன்றது எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரியும். ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்ததே கிட்டத்தட்ட எப்படி நான் மருந்து போட்டு பூச்சிக்கொல்லி போட்டு பண்ணி அதோட விளைவுகள் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி பால் குடித்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதோட விளைவுகள் இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த A1 A2 அப்படின்ற அந்த கான்செப்ட். நாட்டு மாடு நேச்சுரலாகவே A2 தான், நம்ம ஊர் வெரைட்டி. எப்போ நம்ம அந்த யூரோப்பியன் கிராஸ் பிரெட் பண்ணமோ அப்போ தான் அந்த A1ன்றதே வர ஆரம்பிச்சிது. ஸோ A1ல் பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது, இம்யூனிட்டி ஜென்ரலாக கம்மியாகுது அப்படின்ற ஒரு அது A1 A2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரோட்டீன். பாலில் முக்கியமாக இருக்கிறது வந்து ஃபேட்டும் வே அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபேட் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த பீட்டா சீசின் அப்படின்ற அந்த ப்ரோட்டீன் இருக்குது. பீட்டா சீசின்றது ஜென்ரலாக ரெண்டுத்துலேயுமே இருக்குது, A1லேயும் இருக்குது A2லேயும் இருக்குது. பட் A1ல் இருக்கிறது வந்து பாடியில் போய் டைஜஸ்ட் பண்ணும்போது சரியாக செக்ரீட் ஆகாதனால, சரியாக அப்சார்ப் பண்ணிக்காதனால வர்ற ப்ராப்ளம் தான் இந்த A1 பாலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். சார் இப்போ மாடுகள் அப்படிங்கிற போது நீங்கள் சொன்னீங்க A1 A2 அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நம்ம வந்து இப்போ நாட்டு மாடுகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெளியில் உள்ள மாடுகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு ஏன் எதுவும் அவேர்னஸ் எதுவுமே வரலையா நம்மக்கிட்ட? இல்லை, இப்போ தான் மறுபடியும் திருப்பி வந்துட்டுருக்கோம். எப்படி ஆர்கானிக்ன்றது திருப்பி வருதோ அதே மாதிரி இப்போது நாட்டு மாட்டு பால்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இல்லை, யூஎஸ்லேயும் ஜாஸ்தி வரல. பட் யூரோப், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த ஊர்லலாம் A2 அப்படின்னு போட்டே பேக்கெட்டில் போட்டு பால் விற்கிறாங்க, விலை அதிகமாக வச்சு விற்கிறாங்க.
இங்கேருந்து வந்து நாட்டு மாடு, நம்ம ஊர் நாட்டு மாடை ஜெர்மனிக்கும் வெளியூருக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாட்டு மாடு, ஏன்னா அந்த நேச்சுரலாகவே A2 தான் கொடுக்குது. அதில் வர்ற பாலில் A1 அந்த பீட்டா அந்த ப்ரோட்டீன் இல்லை. ஸோ நேச்சுரலாக A2 இருக்கிறதுனால இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதோட அருமை நம்மளுக்கு இப்போ அங்கேருந்து போகும்போது தான் நம்மளுக்கு அதோட அருமை தெரியுது. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கோஷாலாவில் ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களா இப்போ நேச்சுரல் நாட்டு மாடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை எடுத்து அதோட வேல்யூ அப்போ தான் தெரியுது. நாட்டு மாடுன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹம்ப் இருக்கும் பின்னாடி மெயினாக. அதுதான் ஈஸியஸ்ட் பேசிக் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷன் நாட்டு மாடுக்கு பின்னாடி பெரிய ஹம்ப் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு சதை மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும் நெக்கு கீழே. அது ஜாஸ்தியாக இருக்க அதோட இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நாட்டு மாடு மெயின்டெனன்ஸ் கம்மி, அதுக்கு நோய் கம்மியாக வரும். எப்படி நம்ம ஊர் சிறுதானியங்கள் வந்து அரிசியோட நோய் கம்மியாக வருதோ, நேச்சுரலாகவே பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டோ, அதே மாதிரி நாட்டு மாடுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 0 மெயின்டெனன்ஸ். அந்த அளவுக்கு சாப்பாடு போட வேண்டாம், கிரேஸ் பண்ண விட்டாலே போதும், தண்ணியோட கன்சம்ஷன் கம்மி. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் பிகாஸ் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மாடு கம்மியாக கொடுக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பண்ண காரியம் தான் அந்த யூரோப்போட கிராஸ் பில்ட் பண்ணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுலேயே பார்த்தீங்கன்னா வீட்டில் வெறும் பால் வந்து தருவாங்க இல்லையா, அதுவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இத்தனைக்கும் எங்கள் அம்மா போயிட்டு பால் கரையிட்ட சண்டை போடுவாங்க, ஏன் இவ்வளோ தண்ணி கலக்குறீங்க. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். ஆனால் இப்போ தண்ணி கலக்காத பால்னு சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே போகுது இல்லையா, பால் குடிச்ச மாதிரியே இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலருக்கு வந்து பால் சாப்பிட்றதே வந்து ஒத்துக்காது. அந்த லாக்டோஸ் கண்டென்ட் அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது, டைஜஷன் ப்ராசஸில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது தவிர்த்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த A1 A2 இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்களே, இதனால் மக்களுக்கு வந்து பால் சாப்பிட்றதால ஏதாவது பிரச்சனைகள் வருதா, ஏதாவது வியாதிகள் வருதா? இல்லை, இந்த A1ன்றது அந்த அடல்ட்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தட்டிக் ஐட்டம்ஸ் கலக்கிறாங்க, டிட்டர்ஜென்ட் கலக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி யூரியா கலக்கிறாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போது இது பால்னால் மட்டும் பட்டுதா, இல்லை இந்த மாதிரி அடல்ட்ரேஷன்னால இந்த மாதிரி காசஸ் வருதா, கண்டினியூஸ் எக்ஸ்போஜர் டு அடல்ட்ரேஷன் அப்படின்றதுனால இந்த பிரச்சனைகள் வருதா அப்படின்றது இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு முடிவு வரல. பால் ஆசட் சாப்பிட்றதுனால சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள் குளூட்டன்னு கோதுமையில் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம ஊரில் முதல்லலாம் கோதுமை சாப்பிட்டு தான் இருந்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வர்ற பார்த்தீங்கன்னா இப்போ குளூட்டன் ஃப்ரீயாக நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது சாப்பிட்டா அதில் அலர்ஜி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸே ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு கிடையாது. இப்போ அதே மாதிரி லாக்டோஸ் இன்டாலரண்ட் என் பையனுக்கு அது, என் குழந்தைக்கு அது கொடுத்தா கக்கிடுறாங்க, குழந்தைக்கு ஒத்து வரல, டாக்டர் கொடுக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாயிலேருந்து வர்ற மில்க்கோ இல்லை ஆல்மண்ட்லேருந்து வர்ற மில்க்கோ அந்த மாதிரி கொடுங்க, இல்லை ஆட்டுப்பால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த மெடிக்கல் ஓட ஆஸ்பெக்ட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, அதனால் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றது இப்போ டாக்டர் சொல்கிறது கேட்குறது பெஸ்ட்டு. பட் ஆயுர்வேதம்லாம் பார்த்தீங்கன்னா பாலே வேண்டாம், பால் மனுஷனுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் நம்ம அதை சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம், பாலில் ப்ரோட்டீன் இருக்குது, பால் இல்லாமல் இருக்கணும்னா இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ எல்லாருமே அதை குடிக்கிறோம், அதனால் ஒன்றும் தப்பில்லை. அதில் ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய நல்ல சக்தி இருக்குது. இப்போ சில நாட்டு மாட்டு பால் குடித்தா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயும் குடிச்சு வந்தால் ஆக்சுவலி இம்யூனிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்கும் நாட்டு மாட்டு பால் குடிச்சா அப்படின்றது ஒரு நல்ல காமன் பிலீஃப். அதனால் நிறைய பேர் பெனிஃபிட்டும் ஆயிருக்காங்க. கிராமப்புறங்கள்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க யோகேஷ், யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவராக இருக்காருன்னா உங்களை மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பால் மனஸ்காரம் பாவன் அப்படின்னுவாங்க. ஏன்னா வந்து அவருக்கு இந்த கள்ளம் கபடம் அப்படிங்கிறதே வந்து தெரியாது, ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த பால்லேயே நிறைய கலப்படம் வருது. அதனால் நம்ம அந்த ஃப்ரேஸை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அந்த ரீஃப்ரேசிங் வேறையில் நம்ம இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்ருக்கீங்க. யோகேஷ் சௌமியா கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் டே, பால் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. பால் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாட்டுப்பால் நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறது, இப்போ வந்து ஆட்டுப்பால் கூட வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் உலகம் முழுக்க வந்து இந்த டெய்ரி சப்ளை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் தானே 90%. அவ்வளோ இதுக்கு வந்து ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகள் தான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மாடுகள் சம்மந்தமாகவும் மட்டும் இல்லாமல் வந்து மில்க் சம்மந்தமாகவும் வந்து பேச வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசலாம். இப்போ பால் வந்து ஒயிட்டாக இருந்தாலும் பால் பாக்கெட்ஸில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. எந்த கலர் சூஸ் பண்ணுறேனே தெரியல, க்ரீன்ங்கிறாங்க, ப்ளூங்கிறாங்க, பிங்க் கலர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த தரமெல்லாம் அது தேவையா சார்? அதில் ஏதோ பிரிச்சுட்டுலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பால் எப்படி இருக்கும் அந்த ஃபேட் பர்சன்டேஜோடு அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ரெஷ் பால், பியூர் பச்சை பால். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டாலே 4.5, 3, 1.5, 0 ஃபேட் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை தாண்டி தான் வருது. அது ஃப்ரெஷ் ஒரு லெவல் ஆஃப்
ப்ராசஸிங் பண்ணிடுறாங்க, அதுலேருந்து ஃபேட் எடுக்கிறாங்க, சில டைம் ஃபேட் சேர்க்குறாங்க. அப்படின்ற போதே ஒரு ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸிங் போயிடுதுன்ற போதே ஒரு செட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நம்ம இழந்துடுறோம். ஸோ நீங்கள் பால்ன்றது நல்ல, எப்படி தேங்காய் எண்ணெய் வந்து முதல்லலாம் நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி பால் எப்படி நேச்சுரலாக இருக்கோ அதை அப்படி குடித்தாலே ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் இதுக்காக 0 குடிக்கணும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து நேச்சுரலாக குடிச்சா நல்லது அப்படிங்கிறீங்க. பட் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வருது. நீங்கள் வந்து கேட்டிங்களா இந்த க்ரீன், பிங்க், ரெட் அப்படி ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 180 நாளுக்கு வந்து இந்த பால் கெடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து பால்லாம் வந்து வருது. ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த ஐடியாவே மக்கள் மத்தியில் வந்து இன்னும் இல்லை. ஆனால் 180 நாட்களுக்கு வந்து இது கெடவே கெடாது அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு ஹெல்த்தி? அப்படின்னும் போது ஹெல்த் ஆப்வியஸ்லி கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவ்வளோ நாள் கெடாதனால ஏதோ ஒரு ப்ராசஸிங் தாண்டி தான் போயிருக்கு. அது ஒரு ஸ்டெப்பு ப்ராசஸிங்காக 4 ஸ்டெப்பு ப்ராசஸிங்கான்னு தெரில. ஸோ அது பாலாக தான் போயிருக்கு, பாலை தான் ஏதோ மாற்றிருக்காங்க. பட் பாலாக இல்லை வெளியில் வரும்போது. அது எண்ட் ப்ராடக்ட்டும் அதே மாதிரி இருக்குது பார்க்க. பட் அவ்வளோ ஸ்டேஜ் தாண்டினா தான் உங்களால் 150 நாள் வெளியில் வச்சு கெடாமல் பண்ண முடியும். அது உங்களுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை குடிக்கலாம். பட் சாதாரணமாக அந்த மாதிரி பால் குடிக்கணும்னு அவசியம் நம்மளுக்கு அந்த தேவையும் கிடையாது. ஸோ அந்த பால் குடிக்கிறதுன்றது இப்போ எப்படி நம்ம அரிசியை வந்து பிரானோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ நிறைய பேர் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்றாங்க, வெள்ளைச்சோறு சாப்பிட்றோம், பட் அதில் சக்தி இருக்கா? இல்லை. பட் அது பசியை தீக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த பால், அந்த பால் குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அதில் சக்தி இருக்கா? இல்லை. ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது சார். நீங்கள் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நான் டயட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டு. நீங்கள் அந்த மாதிரி அதான் ட்ரை ஃபேஷன் கூட பண்ணிருக்கீங்களா? சொல்றது அந்த மாதிரி. அதான் கேட்குறேன். இல்ல நீங்கள் எங்களை விட உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் நிறைய பேர் சொல்றாங்க நான் டயட்ல இருக்கேன் நம்ம அப்படின்னு. அப்புறம் பேசலாம். அதாவது இந்த டயட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஸ்கூலில் நம்ம எப்படி டைம் டேபிள்லாம் போடுவோம், கண்டிப்பா. அந்த மாதிரி வந்து பயங்கரமாக டைம் டேபிள்லாம் பண்ணி வந்து போடுவாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து பால் வந்து நான் இனிமேல் குடிக்க போகிறதில்ல, ஏன்னா அதில் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பால் குடிச்சா வந்து உடம்பு போட்டுரும், அதனால நான் பாலே தொட மாட்டேன் அப்படின்லாம் இருக்காங்க. அது உண்மையா சார்? அது இல்லை, பால் ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரிக்ட் ரெஜிமெண்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரையை நான் 2 வருஷம் சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போ சினிமா ஆக்டர் இன்டர்வியூலாம் படிச்சிங்கன்னா, நல்லா உடம்பு வச்சுட்டு சினிமா ஆக்டர் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, நான் 2 வருஷமாக சுகரே சாப்பிடல, 1 வருஷமாக அரிசியே சாப்பிடல, வெறும் காய்கறி சூப்பு தான் குடிக்கிறேன். ஸோ அது எக்ஸ்ட்ரீமாக இருந்து பண்ணுறவங்களுக்கு 6 மாதத்தில் நான் உடம்பு எப்படி மாற்றணும். ஆனால் டே டு டே பேசிஸ் மக்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னும் போது பால் குடிக்கிறதுல தப்பே இல்லை. ஓகே சார், இப்போ நான் வந்து உங்களை பற்றின ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பால் வந்து மக்களுக்கு கிடைக்கணும், நீங்களும் கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பசும்பால் தேடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா? அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி எனக்கு ஹெல்த்தியரான நல்ல ஃபுட் வேணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள் இன்னைக்கு வந்து நான் நல்ல ஒரு பால் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அந்த கன்செப்ஷன் வந்து இப்போ வந்து பாதிக்கப்படுதா? ஆக்சுவலி மக்கள் நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. ஆனால் எங்ககிட்ட அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட நான் ஆவினை விட்டுட்டு, ஆவின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழகம் என்னென்னா கூப்பன் மாதத்துக்கு போய் கூப்பன் வாங்குவோம், காலையில் போய் வாங்கிட்டு வரோம் பால். இப்போ நான் அதை நிறுத்திட்டு அவங்களால கண்டினியூஸ் சப்ளை கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் இப்போ அவங்களுக்குள்ளே இருக்க பெரிய கேள்வி. ஆக்சுவலி அவங்க ப்ரைஸ் பற்றி கூட இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ப்ரீமியம் அட்லீஸ்ட் 50% ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக 1 லிட்டர் பால் வெளியில் 42 ரூபா 45 ரூபா அப்படின்னா, இது ஒரு 65 ரூபாலேருந்து கிட்டத்தட்ட 110 ரூபா 120 ரூபா வரைக்கும் 1 லிட்டரில் விற்கிறாங்க பால், ஆர்கானிக் பால் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். திடீர்னு நான் ஒரு மாதம் ஆர்கானிக் பால் குடித்தேன், அதுக்கப்புறம் எனக்கு பால் கிடைக்கல அப்படின்ற மறுபடியும் ஆவின் போகும்போது அவங்களுக்கு எதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியுமா அப்படின்றத ஒரு கண்டிப்பாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ மக்கள் வராங்க, திடீர்னு இப்போது எங்கள் ஃபார்மில் என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு எங்களால் இவ்வளோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் கொடுக்க முடியும். திடீர்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு திடீர்னு ஒரு 30 பேர் கடைக்கு வந்து எனக்கு தினம் 5 லிட்டர் பால் கொடுங்க, இல்லாட்டி டெய்லி 2 லிட்டர் பால் கொடுங்கன்னு ஒரு 40 பேர் கேட்டால் என்னால் டக்குன்னு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சப்ளை இன்னும் வரல. யாருமே ஆர்கானிக் பாலை ஒரு பெரிய பிஸ்னஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய இதெல்லாம் வந்து கோஆப் வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி கோஆப்பும் பெருசாக வச்சு ஒரு 300 கவுஸோ இல்லாட்டி 500 கவுஸ் 1000 கவுஸ் வச்சு இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஒரு பிளான்ட் வச்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. இப்போதைக்கு சின்னதாக 40 மாடு 60 மாடு எந்த ஆர்கானிக் ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமான குவான்டிட்டி தான் உங்களால் கொடுக்க முடியும். லார்ஜ் ஸ்கேலில் இன்னும் சப்ளை வரல. அதாவது முன்னால் பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒரு ஸ்ட்ரீட்லேயே வந்து யாராவது மாடு வச்சுருப்பாங்க, அவங்களே பால் கறந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. பட் இப்போ வந்து ஆர்கானிக் பால் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. நீங்கள் சொல்லி தான் இப்போ எங்களுக்கே தெரியுது ஆர்கானிக்னு ஒரு பால் இருக்குது அப்படின்ட்டு. இந்த சுத்தமான பால் வந்து இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணணும்னா அதுக்கு வந்து ரொம்ப தூரம் போய் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படி உங்களால் மேனேஜ் பண்ண முடியுதா? இல்லை, எங்களுக்கு எப்படின்னா பால் வந்து முக்கால்வாசி ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படியே கறந்து. ஏன்னா இது பாஸ்டரைஸ் பண்ணல. பாஸ்டரைசேஷன் எப்படின்னா ஒரு ரொம்ப ஹை ஹீட்டில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து
அந்த பால் ஹீட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற பாக்டீரியா அதெல்லாம் செத்துரும். அதே மாதிரி ஹோமோஜெனியஸ்னால் ஃபேட்டையும் அந்த மில்க் சாலிட் நான் சாலிட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. NSF அந்த ஒரு டேர்ம் இருக்குது, அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஹோமோஜெனியஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், அந்த மஞ்சள் தன்மையே சுத்தமாக இருக்காது. எங்களோட பால் அந்த மாதிரி பண்ணாதனால இம்மீடியட்டாக ஃப்ரீ சப்ஜீரோவில் தான் மெயின்டைனே பண்ணணும். பால் வெளியில் நீங்கள் சாதா ஆவின் பால் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வெளியில் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சா கெட்டு போகாது. பட் இது அப்படி கிடையாது. இல்லை சாதா நீங்கள் 7 டிகிரி டெம்பரேச்சர் 8 டிகிரி சாதா ஃப்ரிட்ஜ்லேயே கூட பால் வைக்கலாம். பட் இந்த ஆர்கானிக் பால் பாஸ்டரைஸ் பண்ணாமல் ஹோமோஜனைஸ் பண்ணாத பாலை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லையோ இல்லை சப்ஜீரோ டெம்பரேச்சர் 0 டிகிரி கீழே தான் வைக்க முடியும். ஸோ நாங்கள் அதனால் என்ன பண்ணுவோம், டெலிவரி எங்களோட முக்கியமாக இருக்கிறது சென்னையில் இருக்கவங்க எல்லாம் டெலிவரி பண்ணுறதுனால நாங்கள் பால் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரீஸ் பண்ணால் நீங்கள் ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இல்லை சப்ஜீரோ டெம்பரேச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். முக்கால்வாசி எங்ககிட்ட வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 லிட்டர் 6 லிட்டர் அப்படின்ற மாதிரி வாங்கி அவங்க ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒவ்வொரு நாள் நைட்டு வெளியில் வச்சு அது கொஞ்சம் கரைஞ்சப்புறம் எடுத்து காய்ச்சி குடிச்சிக்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ஹெல்த்துக்காக நான் வெஜிடேரியனை வந்து தவிர்த்துருவாங்க. இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வீகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அது மட்டும் இல்லை, பால் கூட வந்து சாப்பிட மாட்டோம், டைரி ப்ராடக்ட்ஸ் கூட நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு பொதுவாக ஒரு சந்தேகம், இப்போ வந்து பாலில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது, பால் சாப்பிட்டா தான் வந்து கால்சியம் வந்து நிறைய கிடைக்கும், மட்டும் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, இப்போ நிறைய விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அம்மாலாம் அப்படி தானே சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பாலையை தவிர்த்துட்டா நம்மளுக்கு எப்படி அந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும்? இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல பார்த்தா இன்னொரு டவுட் வருது. முட்டை வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருந்தது. அதே போல் பால் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார்? இல்லை, இப்போ வீகன்ற கான்செப்ட் பால், இப்போ முட்டை பாலை வெஜிடேரியன் இதில் தான் டைரி அப்படின்னு சொல்லிடுறாங்க, வெஜிடேரியனில் தான் வருது. பட் நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா அது வீகன்ஸ் வந்து பால் மட்டும் இல்லை, எனி அனிமல் பை ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தேன் கூட சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா தேன் சுரக்கிறது வந்து அந்த ஹனி பீ அப்படின்றதுனால அது அந்த மாதிரி அனிமலோட பை ப்ராடக்ட் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ டைரியில் பால், பன்னீர், சீஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு படி மேலே இருக்கிறவங்க ரா ஃபுட், அப்படி ரா டயட்டிஷியன்ஸ் அப்படி டயட் ஃபுட் பீப்புள்னு இருக்காங்க. அவங்க வந்து பச்சையாக தான் சாப்பிடுவாங்க, எதையுமே குக் பண்ணியே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம், பட் அது இன்ஃபார்ம்டு டிசிஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பாலில் முக்கியமாக நம்மளோட மெயின் சோர்ஸ் வந்து இப்போ நான் வெஜிடேரியன்லேருந்து வெஜிடேரியன் மாறவங்க ப்ரோட்டீன். இப்போது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி கம்மியாக இருக்கும், ப்ரோட்டீன் ஃபுட். ஸோ அதனால் அவங்க மெயினாக அந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு பருப்பு இருக்குது, பல வகையான பருப்பு இருக்குது, நம்மளோட சமையல்லே ப்ரோட்டீன் கலந்துருக்கு. அதனால் வெஜிடேரியனாக இருந்தால் ப்ரோட்டீன் கம்மி ஆகாது. அதே மாதிரி பாலில் கால்சியம் இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க அதை ராகிலேருந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ கால்சியமுக்கு வந்து ராகியில் நிறைய கால்சியம் இருக்குது, அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. பாலில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கு அவங்க பருப்பு நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ வீகனாக கண்டிப்பாக இருக்கலாம், பட் பால் விரும்புகிறவங்க தாராளமாக பால் குடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் பற்றி வந்து சொன்னீங்கல்ல, இப்போ வந்து பாலில் வந்து இந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது, ஸோ நான் அதை தவிர்க்கும் போது இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பாலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மில்க் அப்படின்னு ஒரு விஷயம் பற்றி நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், அதை பற்றி சொல்ல முடியுமா? இல்லை, ஆல்டர்னேட்டிவ் மில்க்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் மில்கில் நிறைய பேர் காஃபி குடிக்கிறாங்க, தேங்காய் பால் இருக்குது, சாய் மில்க் இருக்குது, ஆல்மண்ட் மில்க் இருக்குது, இந்த மாதிரி நட்ஸ்லேருந்து எடுக்கிற பால்லாம் குடிக்கிறாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம் இப்போ எதுக்காக நம்ம இந்த ஒயிட் ஃப்ளட்டுன்ற விஷயம் கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்குமே பால் மலிவான விலையில் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஒயிட் ஃப்ளட்ல கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் ஆகணும், அப்போ தான் பால் சீப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்மண்ட் மில்க்லாம் பார்த்தீங்கன்னா 400 500 கொடுத்து 1 லிட்டர் பால் வாங்கி யாராலையும் குடிக்க முடியாது. சாய் மில்க் பார்த்தீங்கன்னா 120 150 இருக்கும். 150 கொடுத்து டெய்லி குடிக்க முடியாது. டேஸ்ட்டும் நம்ம பழக்கம் பண்ணால் நல்லது தான், பட் இருந்தாலும் அந்த விலை, மக்களுக்கு விலைன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இல்லையா ஒரு பொருள் வாங்கும்போது. ஸோ அதனால் இருக்கிற பாலில் ஒரு 50% ஆக்சுவலி ஆர்கானிக் மில்கோட விலையே கம்மியாகும். வென் நிறைய பேர் ஆர்கானிக்காக மாறும்போது அதோட விலையே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ உங்களால் எவ்வளோ பேருக்கு சார் இது சப்ளை பண்ண முடியுது? இப்போ ஸ்டார்ட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வாங்கியிருப்பாங்க, இப்போ அது இன்க்ரீஸ் ஆகியிருக்கா இல்லை அது எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கேற்ற நான் இப்போது பால் ஜாஸ்தி பண்ணோம் அப்படின்னும் போது இப்போ ஆக்சுவலி நான் எங்கள் ஃபார்மில் வந்து இப்போ புதுசாக அவங்க கிர் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டு வெரைட்டி வேறு ஊர்லேருந்து கொண்டு வராங்க. இப்போ பால் பண்ண நாட்டு மாட்டு பால் பண்ண வச்சுருக்கவங்க எல்லாருமே எங்கே நாட்டு அவங்களுக்கு அருமை தெரியுது, ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ A2 மில்க் இந்த பாலுக்கு நல்ல மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு மாடு தேடி இந்தியா ஃபுல்லாக சுற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே 3 பேர் எனக்கு பால் கொடுக்குறவங்க, பன்னீர் கொடுக்குறவங்கலாம் நம்ம ஊரில் கிடைக்காதனால வெளி மாநிலத்துலேருந்து நாட்டு வெரைட்டி வாங்கிட்டு இங்கே பண்ணுறாங்க. பட் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ திடீர்னு பல்காக நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு திடீர்னு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகாது.
இப்போ ஒரு மாடே ஒரு அந்த இடத்துல இங்கே வருதுன்னா பால் கொடுத்து ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்க கொஞ்சம் நல்ல டைம் ஆகும், அது அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ சார் லாஸ்ட்டாக ஒரே கொஸ்டின் சார், இப்போ ஆர்கானிக் ஃபுட்ஸை பற்றி இப்போ நிறைய அவேர்னஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவேர்னஸ் வந்த பிறகு நாங்களே இப்போ வந்து ஆர்கானிக் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மந்த் கிடைக்குது, நெக்ஸ்ட் மந்த் போய் ட்ரை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் சப்ளை பண்ணுறவங்களுக்கே வந்து எங்களுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இப்போ நாங்கள் மேனேஜ் பண்ண முடியும்? இப்போ நாங்கள் ஒன்ஸ் வந்து ஆர்கானிக் மாறிட்டு அதுக்கப்புறம் விடவும் முடியாதுல்ல, அது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க, அவேர்னஸ் ஜாஸ்தியாக திடீர்னு சடன் ரைஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்கேற்ற விவசாயிகள் இல்லை. ஃபார் இப்போ ஒரு 0.1% ஆஃப் டோட்டல் ஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஆர் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். அதுக்கும் கம்மியான ஃபார்ம்ஸ் தான். அவ்வளோ கம்மியான ஃபார்ம்ஸ்னால் திடீர்னு மக்கள் எல்லாருமே ஆர்கானிக்காக மாறும். இட் இஸ் a ஸ்லோ ட்ரான்சிஷன். அவேர்னஸ் எப்படி ஜாஸ்தியாக ஃபார்மருக்கு நம்ம ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பண்ணுறது என்னென்னா ஃபார்மருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம், நீங்கள் ஆர்கானிக் போடுங்க, உங்களுக்கு ஆரம்பத்தில் ஈல்டு கம்மியாக இருக்கும். ஈல்டு கம்மியாக இருந்தாலும் அது கொஞ்சம் அதிக விலைக்கு, இப்போ 40 கிலோ உங்களுக்கு இப்போ மருந்து போட்டது வருதுன்னா 20 கிலோ வருதுன்னா இதோட ரேட்டு கொடுக்குறோம் மக்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஈல்டு ஜாஸ்தி ஆகிடும். எப்பவுமே ஒரே கம்மியான ஈல்டே இருக்காது. கண்டிப்பாக அது நேச்சுரலாக இருக்க மருந்து போட்டதோட ஈல்டு ஜாஸ்தியாக போகும். அந்த ஈல்டு ஜாஸ்தி ஆகும்போது அவங்க ஆப்வியஸ்லி விலை கம்மியாகும் இல்லையா? ஸோ இட் இஸ் a ஸ்லோ ப்ராசஸ். கண்டிப்பாக இட் இஸ் a ஸ்லோ ப்ராசஸ். இது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியதில் விளையக்கூடியது. ஓகே, ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க, இந்த மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வந்து காலப்போக்கில் நம்மளுக்கு வந்து தெரியுது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசு மேலே வந்து மக்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் அந்த புதுசு எந்த அளவுக்கு வந்து நியாயமானது, எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறது வந்து போகிற போக்கில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த புதுசும் வந்து ஒரு நாள் வந்து பழசாயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அது வந்து காய்கறி ஆகட்டும், மில்க்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான விஷயத்தை தேடி இன்னைக்கு வந்து மக்கள் போயிட்டுருக்காங்க இல்லையா? மில்லட்ஸும் அதே மாதிரி தான். மில்லட்ஸ் அப்புறம் ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் இப்போ நிறையா வந்து ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் இப்போ விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மில்க் டே இல்லையா? ஸோ பால் சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து பால் அப்படின்னா வந்து நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான கொஷின்ஸ் தான் நம்மளால் கேட்க முடியுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த ஆர்கானிக் மில்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றியும், அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த கலப்பிடம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கானிக் நேச்சர் சம்மந்தமாக மாறிட்டா வந்து நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து பாதுகாப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து சார் சொன்னார் இல்லையா? நிச்சயமா. இப்போ மில்க் டேல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மில்க் பற்றி பேசினாலும் பால் குடிச்ச ஒரு எஃபெக்ட் இருக்குது. 2 லிட்டர் பால் குடிச்ச மாதிரி ஒரு தெம்பா இருக்கும். நிஜமா ரொம்பவே சந்தோஷம் சார். நிறைய விஷயங்கள் புது விஷயங்கள்லாம் அது சொன்னீங்க. நிச்சயமா நம்மளும் இனிமேல் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக அந்த தெம்போட நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் மீ யோகேஷ் அண்ட் சௌமி. புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியாவை இன்று கேட்டுட்ருக்கீங்க. யோகேஷ் அண்ட் சாமியா கூட நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு மில்க் டேல வந்து நம்மளுடைய கெஸ்ட் வந்து ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லிட்டு போனார் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னார். அதாவது பால் பற்றி மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் பற்றிலாம் நிறைய சொன்னார்ல, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இனிமேல் நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நேயர்களுக்கும் வந்து இது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கலப்பினம் பற்றிலாம் வந்து அவர் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது அரசேந்திரன் சார் வந்து தமிழறிவோம் பகுதியில் வந்து பேச போகிறாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடுகளை வந்து தெய்வமாக வந்து நினைப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன விஷயம் நான் வந்து படித்தேன் யோகேஷ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த World War II சமயத்தில் மற்ற நாடுகள்லேருந்து வர ஆர்மி ஃபோர்ஸஸ் இங்கே நம்ம நாட்டுக்கு வந்து வருவாங்க இல்லையா? அவங்க வரும்போது அந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்களாம். இப்போ நம்மளுடைய ஸ்ட்ரீட்லலாம் வந்து ஒரு நாயோ இல்லை ஒரு மாடோ இருந்தால் வந்து நம்ம இப்போ அப்படின்னு வந்து தட்டுவோம் இல்லையா? ஆனால் நீங்கள் இந்தியாவுக்கு போனால் அப்படி வந்து செய்யக்கூடாது. அந்த மாடு கிட்ட போயிட்டு கொஞ்சம் வந்து எழுந்து அப்படி போங்க அப்படின்னு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாடை வந்து தெய்வமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சோ, எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோ தகவல்லாம் கிடைச்சது? எனக்கு வந்து தகவல் தெரிந்த ஒருத்தர் வந்து இந்த விஷயத்த வந்து எனக்கு சொன்னார். கடன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கடன் வாங்கி உங்ககிட்ட சொன்னேன். ஏன் இந்த விஷயத்த நான் வந்து சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஆலயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த ஒரு வார்த்தையை பற்றி தான் வந்து அரசேந்திரன் சார் வந்து பேச போறாரு. அது ஒரு வேர் சொல். ஓஹோ. ஸோ அதில் இன்னும் நிறைய அவர் சின்ன வேற நிறைய தகவல்லாம் சொல்லுவார்ல வேற. கண்டிப்பாக பார்க்கலாமா? கண்டிப்பாக. வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. எல்லாருமே வீட்டில் பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் கோவிலுக்கு போங்க, கண்டிப்பாக போங்க, டெய்லி கோவிலுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கோவில் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு இணை சொல்ல என்ன சொல்றாங்கன்னா ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆலயம் அப்படிங்கிறது தமிழ் சொல் தானா? கோவில்னு ஏற்கனவே நமக்கு தமிழ் சொல் இருக்கும்போது ஏன் ஆலயம்னு வேற சொல்றோம்? ஒரு பொருளுக்கு நிறைய சொல் வரும் தமிழ்ல. எல்லா மொழிலையும் அப்படி ஒரே ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு சொல்லு தாங்கிறது இல்லை. ஒரு பொருளை குறிக்கிற பல சொற்கள் உண்டு. அப்படி இந்த கோயிலுங்கிற சொல் போல ஆலயமும் இருக்கிறது நமக்கு. இந்த ஆலயம் தமிழா தமிழ் இல்லையானுங்கிற ஐயம் தமிழ் அறிஞர்கள்ட்டையும் இருக்குது.
அதை விட்டு கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுக்கும் தமிழில் மூலம் இருக்கிறதாகத்தான் ஆராய்ச்சியில் நமக்கு தெரிய வருகிறது. ஆளுதல் என்றால் சுற்றுதல்னு பொருள். இந்த கோயிலை வந்து சுற்றி வருகிறோம். ஆலாப்பறவைன்னு ஒன்று சொல்லுவோம். அது சுற்றி சுற்றி அந்த இறை தேடி திரிகின்ற ஒரு பறவை, வட்டமிட்டு சுற்றி வருகிற பறவைக்கு ஆலாப்பறவைன்னு பேர். அது மாதிரி சுற்றி சுற்றி வர்றவங்க தான் ஏன்டா ஆலா பறக்கிறேங்கிறது, அந்த பறவை போல பறக்கிறது. கோயிலை வலம் வந்து வணங்குவது நம்முடைய மரபு. வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையென்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில்வார்க்கும் திருவையாரே என்று ஞானசம்பந்தர் பாடுறார். பெண்களெல்லாம் ஆடல் மகளிரெல்லாம் வலம் வருகிறார்கள். அதனால வலம் வந்த மடவார்கள் வலமாக சுற்றி வந்த நிலம் வந்து பூமி வந்து வலமாக சுற்றி வருகிறது கதிரவனை. அதுபோல் நாமும் அதே போக்கில் வலமாக சுற்றி வருகிறோம். ஊர்வலம் போகிறோம். ஊர் இடம் போகிறதில்ல, வலமாக வர்றதெல்லாம் ஊர்வலம்னே பேர். அந்த இயற்கையின் போக்குக்கு ஏற்ப சேர்த்து. அதனால் இறைவனை தொழுகிறோம். இந்த இயற்கையின் ஒழுங்கிலே நாமும் அந்த இறைவன் இருக்கிற இடத்த சுற்றி வருவோம். இன்றைக்கும் கோயிலில் வந்து சுற்று பிரகாரம்னே சொல்லுவோம். சுற்றி வருகிற இடம். யாருமே இப்படி சுற்றி வர்றதில்லை, பலமாக சுற்றி. இந்த ஆலை, சர்க்கரை ஆலை, கரும்பு ஆலை, இதெல்லாம் இன்றைக்கி எந்திரங்களாக மாறிவிட்டது. அந்த காலத்தில் இருந்து அந்த மாட்டை கட்டி தான் சுற்றி வருவாங்க. அதுக்கு தான் ஆலைன்னு பேர். ஆளுதலால் ஆலை, அது அப்படியே சுற்றி வரும். அந்த ஆலை அரச மரத்தை சுற்றி வந்து அடி வயிற்றை தொட்டி பார்த்தாளான்னு பழமொழி. ஒரு அரச மரமாக இருந்தாலும் அங்கே கடவுள் இருக்கிறதா, இறைவன் இருக்கிறதா நினச்சி அதையும் சுற்றி வருகிறோம். அப்போ சுற்றி வருவது அப்படிங்கிற ஒரு வழக்கம் நம்ம பண்பாட்டில் இயல்பானது, நம்ம மரபில் உள்ளது. அந்த ஆளுதல் என்ற வினையிலிருந்து கோயிலை சுற்றி வந்து வழிபாடு செய்கின்ற இடம் ஆலை. கரும்பு ஆலை சொன்ன இல்லைங்களா, நிறைய ஆலைகள் சங்க இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. அந்த கரும்பு ஆலை, அந்த ஆலை கூட்டல் அம் என்ற ஒரு ஈறு சேர்ந்து ஆலை அம் ஆலயம் என்றால் சுற்றி வந்து வழிபாடு செய்கின்ற இடம். நல்ல தமிழ் சொல். அப்படித்தான் ஆலயம் என்று. மலை கூட்டல் அம் மலயம் என்று வருவது போல ஆலை கூட்டல் அம் ஆலயம் என்று சுற்றி வந்து வழிபாடு செய்கிற இடம் அப்படிங்கிற பொருளில் தான் இருக்கிறது. நம்ம பண்பாட்டோடு சேர்ந்தது. வேற அதுக்கு ஆன்மா லயப்படுகிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அந்த சொல் அப்படி வராது. ஆன்மா அப்படி சேராது. ஆன்மா லயப்படுகிற இடம் அப்படி வராது. ஆலயம் ஆலயம் என்று இயல்பாக இருக்கிறது. ரொம்ப அழகான ஒரு பெயரையா ஆலயம். அதற்கு எவ்வளவு ஏற்ப இருக்கு இல்லையா? சுற்றி வருகின்ற ஒரு இடம் அப்படிங்கறதுனாலே அதற்கு வந்து ஆளுதல். ஆமா, ஆளுதல், சுற்றுதல். அதனால அது இணையும் பொழுது அதற்கு வந்து ஆலை, இம் சேரும் பொழுது ஆலயம் அப்படிங்கிற ஒரு அம் சேரும் பொழுது அதற்கு ஆலயம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்தது. ஒவ்வொரு பொருளுமே எந்த ஒரு இதுவா எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய பெயர் வைப்பதில் கூட எவ்வளவு ஒரு அழகு இருக்கு இல்லையா? இதற்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு பெயர் வச்சிருக்காங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நிச்சயமாக நன்றி. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேக்கு சம்பந்தமான ஒரு வெப்சைட் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பேர் வந்து helpguide.org. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். HELPGUIDE.org. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட் சம்பந்தமான தகவல்கள் வந்து இருக்கும். அதாவது இந்த ஆர்கானிக் ஃபுட் வந்து இப்போ ஒரு பூமிங் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? இப்போ நிறைய பேர் அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அப்கமிங்கா வந்து அது இருந்துட்டு வருது. ஸோ அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை பத்தி வந்து பூர்ணமான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம வந்து இது எப்படிலாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து எதிரான விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன, இப்போ வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸோ அதை தவிர்த்துட்டு எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணலாம், எப்படி ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கீங்க, helpguide.org. ஸோ வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வெப்சைட்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு போய் செக் பண்றோம். கண்டிப்பா செக் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து தரணும் இல்லையா? ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறோம்ல, அசைன்மெண்ட் மாதிரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய கருத்துக்களை feedback@pudiyugam.tv அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம். சப்போஸ் உங்களால் மெயில் அனுப்ப முடியலை அப்படின்னா கீழே தெரிகிற அட்ரஸ்க்கு நீங்கள் கடிதம் கூட அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் கூட கால் பண்ணி சொல்லலாம். ஸோ 3 வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இப்போ கிளம்புற நேரமும் வந்தாச்சு. புதியுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வித் யோகேஷ், சௌமியா.